வணக்கம். ஜூன் 6ஆம் தேதி டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதல்ல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதை வெற்றிகரமாக நடத்தினாங்க. ஆழ்நிலையில் உலாவ வந்த இந்த கரப்பாம்பூச்சி இப்போ நேரடியாக களத்தில் போராட்ட களத்துக்குள்ள வந்தாச்சு. 6ஆம் தேதி போராட்டம் நடக்குமா, இவங்க என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்னு பார்த்தா, ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் அதன் தலைவர் பேசி இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி நல்ல முறையில் அமைதியாக நடத்தி முடித்தார். அன்னைக்கு போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருந்த மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே பாதைகை அணிந்து அதுக்கு மேலே முகமூடியெல்லாம் போட்டு புஸ்தகம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்டு போனாங்க. அப்போ சொன்னார், கேமராவை காட்டுங்க, எத்தனை கரப்பாம்பூச்சி வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவர் அபிஜித் சிக்கோ பேசியிருந்தார். இப்போ அந்த போராட்டம் முடியல சொன்னாரு, தர்மேந்திர பிரசாத் ராஜினாமா செய்யலைன்னா நாங்கள் தொடர்ந்து இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை விரைவுபடுத்தி நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் பூனேல நாளைக்கு 11ஆம் தேதி, அதாவது நாளை 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சாவித்திரிபாய் புலே என்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த போராட்டத்தை நடத்த போறாங்க. அது என்ன ஒரு போராட்டம்னா, சமவெளியில நடக்கும், ஒரு அரங்கத்தில் நடந்தா ஓகே, அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எதிராக நடந்தா ஓகே. அது என்ன பல்கலைக்கழகத்துக்குள்ள போராட்டமா? ஆமாங்க, இது நீட் தேர்வு மாணவர் ப்ராப்ளம், சிபிஎஸ்சி ஸ்கூலு அதுவும் மாணவர் ப்ராப்ளம். இவங்க ப்ராப்ளங்களை நம்ம தெளிவுபடுத்தணும்னா, ஒருங்கிணைக்கணும் அந்த மாணவர்களை, அவங்களுக்குள்ளே போய் இதை போராடி பேசணும்னு சொல்லி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதன் பிரகாரம் நாளைக்கு 4 மணிக்கு இந்த போராட்டம் அந்த பல்கலைக்கழகத்தில் பூனேயில் நடக்கிறது. அதுக்கு அனுமதி கிடைக்குமா? அனுமதி கிடைக்கும். ஏன்னா அது மாநில அரசுக்கு சம்மந்தப்பட்டது. உத்தம் தாக்கரே ஆல்ரெடி அந்த சிவசேனா கட்சி ஒரு பிரிவு தலைவர் உத்தம் தாக்கரே அந்த அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் ஒரு அறிவிக்கையும் சொல்லியிருக்காங்க. அதாவது வருகிற 13ஆம் தேதிக்குள்ள தர்மேந்திர பிரசாத் ராஜினாமா செய்யணும். கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யலைன்னா நானே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் இந்தியா முழுக்க மாநிலங்களின் தலைநகர்களில் திரளான இளைஞர்களை கூட்டி போராடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால இந்த போராட்டம் நிற்காது, விரிவடைந்துட்டே வரும். இவர்கள் எங்கெங்க போராட்டத்துக்கு போறாங்களோ இளைஞர்கள் ஒன்று கூறுவார்கள். அப்படி கூடுனா அது பிஜேபிக்கு ஒரு பெரிய 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 பயத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு சிஜேபிக்கு ஆதரவாக வராங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ், உமர் அப்துல்லா காஷ்மீர், இவங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களா, நாங்கள் உங்களோட இணைந்து போராட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உத்தம் தாக்கரே அவங்களும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவால் அவங்களும் ஆதரித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசியல் கட்சி தலைவர் மத்தியிலேயும் பிரபலமாகி வருதுன்னா அது இந்த அளவுக்கு ஒரு மக்கள் கிட்ட ஈர்ப்பு பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வருது. அதே போல பிஜேபி இன்னைக்கு ஒரு ஒளி நாடாவை வெளியிட்டிருக்காங்க. என்ன நாடான ஜென்சிசெட் அவங்களுக்கு இந்த நாடா அப்படின்னு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நாங்கள் 12 வருஷம் எப்படி ஆட்சி நடத்தினோம், இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா மீடியாவிலையும் அது பேசப்படுது, ஒளிபரப்பப்பட்டு வருது. ஸோ பிஜேபி ஒரு எதிர்கட்சி காங்கிரஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுலேருந்தே தெரியுதா, 3 வருஷத்துல பிஜேபி சிஜேபி அப்படிதான் வருங்கிறது இதில் உறுதிப்படுத்துது. சரிங்க, இந்த விஷயம் நாளைக்கு 4 மணிக்கு போராட்டம் நடக்க இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கும் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இன்றைய தொகுப்பை முடிச்சு கொள்கிறேன். வணக்கம்.